அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கழுத்தில் அணிந்திருந்த துண்டில் தீப்பற்றியதால் பரபரப்பு நிலவியது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் அமைந்துள்ள சபரி ஆசிரமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேரள முதல்வர் ஆரிஃப் முகமது கான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு ஆளுநர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது அங்கு குத்துவிளக்கில் தீபம் எரிந்து கொண்டிருந்த நிலையில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அணிந்திருந்த துண்டின் முனையில் தீப்பிடித்தது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் துண்டை அகற்றி தீயை அணைத்தனர். உரிய நேரத்தில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த துண்டு ஆளுநரின் கழுத்தில் இருந்து அகற்றப்பட்டதால் பாதிப்பு எதுவுமின்றி அதிர்ஷ்டவசமாக தப்பினார். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிவடைந்து ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை.